ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். கோச்சிங் மாதிரி கார்டு ரீடிங்கும் பண்ணுவோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பட் அதுக்கான எந்த பெரிய பிளானும் இல்லை. வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க கார்டு ரீடிங் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. லென்த்தி ரீடிங் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு இன்னர் காலிங் எனக்கு இன்னும் வரல. ஸோ எனர்ஜி அப்பப்போ செக் பண்ணுறது உண்டு. அதனால் எனர்ஜி ரீடிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த பதிவு. என்னோடய ஜேர்னியில் என்ன தான் கோயிங் வித் த ஃப்ளோன்னு போயிட்டு இருந்தாலும் சில டஃப்பான சுச்சுவேஷன்ஸில் எனக்கு கம்பல்சரி கார்டு ரீடிங் தேவைப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி டார்க் நைட் ஆஃப் த சோல் ஃபேஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம போதுமான அளவு ஹீல் ஆகலைன்னா நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கான ப்ராசஸாக அது போயிட்டுருக்கும். பட் ஓரளவுக்கு நம்ம ஹீல் ஆகியிருக்கோம் அப்படிங்கும்போது என்ன நடக்குதுன்னு புரியாமல் நம்மளை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கார்டு ரீடிங் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நான் நிறையா ரீடிங்ஸ் பார்க்குறப்போ எனக்கு தோணின விஷயம், நம்ம இதை ஒரு நாள் பண்ணுவோம் அப்படிங்கும்போது எனர்ஜி செக் பண்ணுறதுக்கான ரீடிங்ஸாக அது இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். என்ன தான் நம்ம டிவைனுடைய ஃபேவரட் சைல்டாக இருந்தாலும் ஒரு சில ஸ்டேஜஸில் நம்மளை விட்டுருவாங்க ஃபேஸ் பண்ணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் இந்த கார்டு ரீடிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மெயினாக என்ன எனர்ஜி போயிட்டுருக்கு, அதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்றத பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தேன். எது நமக்கு தேவையோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயந்தான். ஸோ அதோட தொடக்கமாக இன்றைக்கி இந்த ஒரு சின்ன எனர்ஜி ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎம்முடைய எனர்ஜி என்ன, இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான அட்வைஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டிஎம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, உண்மையாகவே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழலையோ, வெளியில் மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக நம்மளை ஏமாற்றிட்டுருக்கோமோ, நம்ம ஏன் அப்படி வாழணும், இனிமேலும் நம்ம ஏமாற்றிட்டு வாழ முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சிட்ட டிஎம் அப்போ உண்மையாகவே நமக்கு எதை தான் வாழ பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே அவங்க எடுத்த முதல் நடவடிக்கை இந்த கனெக்ஷனை விட்டு வெளியில் போனது. இந்த டிவைன் ஃபெமினைனுடைய அன்கண்டிஷ்னல் லவ்வோட டெப்த் என்ன, அது எல்லாம் தெரிஞ்சும் தான் அவங்க இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இதிலேருந்து வெளியில் வந்த பின்னாடி உண்மையாகவே நமக்கு என்ன தான் வாழ பிடிச்சிருக்குன்னு அவங்க யோசிக்கும்போது, அவங்களுக்குள்ளேயே அவங்க திரும்பி கேட்கும்போது அவங்களோட டீப்பஸ்ட் டிசைர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் அவங்க எடுக்கிறாங்க ஒன் பை ஒன்னாக. அப்படி அவங்களோட ஆழமான ஆசைகள்லாம் என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கும்போது அதில் அவங்களோட ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் டிசைர்ஸ் அவங்களுடைய டிவைன் ஃபெமினைன் அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் இப்போ அவங்க இந்த கனெக்ஷனை விட்டு வெளியில் வந்துட்டதால் இதை டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கானதை டிவைன் அவங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக அப்படின்ற நம்பிக்கையில் சரண்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிவைனும் இந்த டிஎம்க்கு ரொம்பவே ஃபேவர் பண்ணுறாங்க. அவங்க டிவைன் கிட்ட என்ன கேட்டாலும் இமீடியட்டாக டிவைன் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு டிவைனுடைய ஃபேவரட் சைல்டு, அந்தளவுக்கு ஒரு அவேக்கண்டு டிஎம். ஸோ இதுதான் டிஎம்முடைய எனர்ஜியாக இருக்குது. இந்த நேரத்தில் டிஎஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், கம்முன்னு இருந்தாவே போதும். ஏன்னா இது ஒரு ஸ்டேஜ், இதை நீங்கள் கடந்து வந்தால் போதுன்றது உங்களுக்கு ஆழமாக தெரியும். தேவையில்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி பேலன்ஸ்டாக இருக்கிற ட்வின் ஃப்ளேம் கப்பிள் நீங்கள். அதனால் சர்ஃபேஸ் என்னவாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு டீப்பஸ்ட்டு ட்ரூத் இருக்குது இல்லையா, அதை வேல்யூ பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான அட்வைஸ். ஓகே, தேங்க்யூ.